Hi viewers, நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸாக இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பயனுள்ள செய்திகள் நாசர். லாஸ்ட் வீடியோக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம லாஸ்ட் விலாக் போனது காரைக்கால் போனோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பு கொடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, தமிழ்நாட்டிலே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது தக்காளி தாங்க. ஏன்டா வரத்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தக்காளிக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. தக்காளி வேலை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறிட்டு இருக்கு. தத்தளிக்கும் தமிழ்நாடு மக்கள். தக்காளி விலையை இவ்வளோ ஏறிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு மக்கள் எப்படி சமாளிப்பாங்க? தக்காளி சோறு அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் அன்றாட சாப்பிடக்கூடியதுக்கு இப்போ மாறும். நம்ம ஆசைப்பட்டது சாப்பிடுவோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தக்காளி வரத்து கம்மியானதுனால அதோடைய தாக்கத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவும் தக்காளி விலை சொல்ல தேவையில்லை, சமாளிப்போம். நம்ம என்ன நம்மளால் தக்காளி யூஸ் பண்ணாமல் எது சாப்பிட முடியுமோ அதை செஞ்சு சாப்பிடுவோம். டக்கு டக்குன்னு துடிக்குது ஆட்டு. தக்காளி வேற கேட்டாவே தாறுமாறாக ஹார்ட் பீட்டு ஏறுது. நம்ம இப்படி இருக்கோம். நடுத்தர மக்களும் ரொம்ப கஷ்டப்படுவோம் தக்காளி வாங்குறதுக்கு. ஓகே, ஈவினிங் ப்ரிப்பரேஷன் செஞ்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போனால், கிச்சனில் அம்மாட்ட கேட்டால் பிரெட் சாண்ட்விட்ச் செஞ்சு கேட்டேன். அம்மா சொன்னாங்க பிரெட் சாண்ட்விச் தானே செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. அதை போய் பார்த்தா பிரெட் சாண்ட்விச்சுக்கு பதிலாக பிரெட் ஆப்லேட் போட்டு கொடுத்துருக்காங்க. என்னம்மா பிரெட் ஆப்லேட்டுன்னு கேட்டால், தக்காளி விலை விற்கிற விலைக்கு உனக்கு சாண்ட்விச் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரெட் சாண்ட்விச்சுக்கு பதில் எனக்கு கிடச்சது பிரெட் ஆம்லெட் தான். உனக்கு தக்காளி இல்லாமல் சமாளிக்கணும்னா நம்ம தக்காளி இல்லாமல் உணவை செஞ்சு சாப்பிட்றது பழக்க வேண்டியது தான். தக்காளி இல்லாமல் சமைப்பது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியது தான். அதுவும் தக்காளி இல்லாமல் சாப்பிடுவது எப்படி அப்படிங்கிறது கற்றுக்க வேண்டியது தான். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். பாய், see you next video. வெற்றி நடைபோடும் தமிழகமே, வெற்றி நடைபோடும் தமிழகமே.